ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கடக லக்னம். கடக லக்னத்திற்கு ராகு சனி நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றதற்கான பலன். இப்போ வரக்கூடிய அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் 85 நாட்கள் நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ராகு மாதிரி செயல்பட போகிறார் வக்ரகதியில். 9ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் சனி மாதிரி செயல்பட போகிறாரு. அவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த சார பரிவர்த்தனை நமக்கு சாதகமா பாதகமா, கொடுக்குமா கெடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். கடக லக்னத்துக்கு சனி 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டுக்கும் பெயர். 7ஆம் வீடுங்கிறது பழக்க வழக்கம், நண்பர்கள், வெற்றி, நம்முடைய சமூக சூழல், நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், இதையெல்லாம் குறிக்கிற இடம் தான் 7ஆம் இடம். பொதுஜன தொடர்புன்னு எடுத்துக்கலாம். ஆனால் 8ஆம் இடம் நாம் அனுபவிக்க இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள், வலிவேதனைகள், ஏமாற்றங்கள், அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கிட்டத்தட்ட சிகிச்சை, அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு படுத்தக்கூடிய விஷயம் 8ஆம் இடம். இந்த 2 ஸ்தானத்துக்கு அதிபதியானாரு. இப்போ கும்பத்தில் தான் சனி இருக்கார், அதனால் 8லேயே இருக்கார். அதனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. எப்போவுமே நம்ம லக்னத்துக்கு தான் பலன். அப்போ லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி பலமாக இருக்காருன்றது தான் நம்ம பொருள். ஆனால் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தினுடைய சார பலனை தருதுங்கும்போது அது 8ஆம் வீட்டில் தான் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கும். நம்ம லக்னத்திற்கு 4ஆம் வீடான துளாராசியில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது, 8ஆம் இடமான கும்பராசியில் சதய நட்சத்திரம் இருக்குது, 12ஆம் இடமான மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. இந்த 4, 8, 12 எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு கஷ்டம்தான். அப்போ 8ல் சனி வரும் பொழுது நமக்கு இந்த ராகு மாதிரி செயல்படுறாரு. இப்போ இந்த ராகு ஏதாவது கொஞ்சம் இந்த வலி வேதனையை குறைக்கிற ஸ்தானத்தில் இருந்தாருன்னா அதிலிருந்து விடுதலை ஆகலாம். இப்போ சப்போஸ் ராகு 7ல் இருந்தாருன்னு வைங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் 9ல் இருக்கார். அப்போ 8ஆம் இடத்தினுடைய அடுத்த கட்டத்தில் இருக்கிறார். அதனால என்ன பண்றாருன்னா, இந்த ராகு ஒரு பாம்பு, 2மே பாவ கிரகங்கள். அப்ப அதனுடைய தாக்கம் நமக்கு கெடுதலை பண்ணணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா பயங்கரமான அமைப்பில் பண்ணுவாங்க. ஏன்னா ராகு பிரம்மாண்டம், அடி விழுகிற அடி அதிகமான அடியா விழுகும். அப்ப என்னென்ன விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், நம்ம சிந்தனையை பலப்படுத்திக்கணும், நம்மளுடைய மனசு, சிந்தனை, செயல்பாடு, நம்மளுடைய மோட்டிவேஷன், இதையெல்லாம் கொஞ்சம் தர்ம நெறியில் டில்ட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குறுக்கு வழியில் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை வந்தால் கூட அதிலிருந்து விடுபட்டுக்கணும். வஞ்சம், சூழ்ச்சி, குறுக்கு புத்தி, அதிகமான கீழ்த்தரமான செயல்பாடுகள், அதே போல் அதிகமான பேராசை கொண்ட செயல்பாடுகள், பிறரை நம்பி ஏமாறக்கூடிய செயல்பாடுகள், இதெல்லாம் இந்த 2 பேருடைய தான் இருக்குது. அதனால் நம்ம சிந்தனையை முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். தர்ம சிந்தனை, மெடிடேஷன், யோகா, சுறுசுறுப்பு, எக்ஸசைஸு மற்றும் நமக்கு லக்னத்துக்கு சுபத்துவம் ஏற்படுத்துகிற வகையில், சுபத்துவம் அப்படின்னா உடல், உயிர், மனம், இந்த 3ஐயும் நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும், புனிதமாக வச்சுக்கணும், பியூரிஃபைடாக வச்சுக்கணும். அந்த அளவுக்கு அதை ரெடி பண்ணோம்னா தான் இந்த திடீர் பாதிப்புகள், எதிர்பாராத அசம்பாவிதங்கள், பழக ஏமாறக்கூடிய நிலைகள், இதிலெல்லாம் ஒரு நியூட்ரலைஸ் ஆக முடியும். அதனால் சனி என்பவர் நமக்கு கெட்டவர் அப்படிங்கிறது கிடையாது, கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறாருங்கிறது தான் இப்போ பிரச்சனை. சனியினுடைய சிந்தனைகள் நம்மகிட்டயே இருக்குது. நிதானமாக யோசிக்கிறது, மெதுவாக முடிவெடுக்கிறது, எந்த விஷயத்தையும் ஆற போட்டு செய்கிறது, அதே நேரத்தில் ரொம்ப அரகண்டாக பிஹேவ் பண்ணாமல் மெதுவாக
மெதுவாக காரியத்தை நடத்துறது இதெல்லாம் உங்களுக்கு இயல்பு தான். ஆனால் பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இப்போ பலன் ஜோதிடத்தில் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் ரெடி பண்ணிட்டோம்னா அது ஒன்றும் பண்ணாது. ஒரு பிரச்சனைக்குரிய செயல்பாடுகளில் நாம் இடம் கொடுத்தா தான் அந்த பிரச்சனை வரும். இடம் கொடுக்கறதுக்கு தூண்டுதல் நம்ம மனசு சிந்திக்கும், அதிலிருந்து விடுபட்டுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணுற பணம் அது சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு பண்ணும். அது இதே தான். நம்பி ஏமாந்தாலும் அல்லது வர வேண்டிய பணத்துக்காக நம்ம எதையாவது ஒரு வாக்குவாதம் பண்ணி பேசி அவன் நிரந்தரமாகவே கொடுக்காம போகிறதுக்கு உண்டான மனநிலையை வளர்த்து விட்ருவாங்க. ஸோ அந்த பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் எடுத்துக்கணும், பேச்சுவார்த்தைகளில் கவனம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு இடம் மாறலாம், ஒரு ஊரை மாறலாம், வீட்டை விட்டு போகலாம், அல்லது ஒரு ப்ராஜெக்டை மாறலாம் அப்படின்னு மாற்றங்களை சிந்திக்கிறதுக்கு கூட உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். உடனே பண்ணி விட்டுறாது. தடை இதுகளை தோல்விகளை கொடுக்கும். அதனால் அதில் கவனமாக பார்த்துக்கணும். மனசுங்கிறத நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரின்ட்டு ஒரு சேஃப்டி சைடில் நீங்கள் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு வேலையை விட்டுட்டு போய் தேடக்கூடாது. அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, லக்ஸுரி ஐட்டம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம அளவறிந்து வாழணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அதுவே ஒரு சுமையாயிடும். நாம் ஒரு பட்ஜெட்டு நினைப்போம், அது ஒரு பட்ஜெட்டில் கொண்டு போய் விடுவோம். அப்புறம் முன் வைத்த கால பின் வைக்கக்கூடாதுன்ட்டு ஃபுல்லாக இறங்கிடுவோம். அதனால் சில சங்கடங்கள் வரும். அது ஒரு வலிவேதனை தரும். அதுலேயும் பார்த்துக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் டென்ஷன் ஆகிடுவாங்க, அல்லது அவங்க செய்கிற செயல்பாடுகள்னால நமக்கு டென்ஷன் ஏற்படும். அவங்களுடைய படிப்பு காரியங்கள் சம்மந்தப்பட்டதில், அவங்களுடைய பழக்க வழக்கம் சம்மந்தப்பட்டதில், அவங்க நம்மக்கிட்ட காட்டுற அன்பு சம்மந்தப்பட்டதில் நாம் ஒரு பட்டும் படாமல் பழகிக்கணும். வேலையில் பார்த்தீங்கன்னா ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதை விட்டுட்டு இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளை கொஞ்சம் டம்மி பண்ணுற வேலையும் இப்போ நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சுற்றுச்சூழலை கவனிச்சுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கலாங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். ஆயுள் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் பேச்சுவார்த்தைகளால் டென்ஷன் ஆகக்கூடாது. இப்போ அவங்க பேசுகிறதே நமக்கு பிடிக்கலன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க, அதுக்கு சண்டை தான் வரும். அந்த பிடிக்கலை அப்படின்னா கூட அதை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தீர ஆலோசித்து மெதுவாக சாஃப்டாக பேசி அவங்களுடைய அந்த கோபதாபங்களை என்னங்கிறது காரணம் கண்டுபிடிச்சி லைட்டாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போயிருங்க. ரொம்ப பேசிட்டு உடனே நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா அதில் பிரச்சனைகளும் வரும். அதே மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடாதீங்க. குலதெய்வ கோயில், பூர்வீகத்தில் ஏதாவது ஆன்மீக ஈடுபாடுகள், தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க. மேல் படிப்பு படிக்கிறது அதுக்கு இந்த காலகட்டம் உகந்ததல்ல. வெளிநாட்டு தொடர்புக்கும் சாதகமாக இல்லை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்நிய நபர்கள் பழக்க வழக்கத்தினாலையும் நமக்கு இழப்புகள் வரும், டென்ஷன் வரும். புதுசாக ஒரு அஃபேர்ஸு நல்லது இருக்காது. அதனால் சில அவமானங்கள் ஏற்படும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும். பெருசாக பூஸ்டப் இருக்காது. அதனால் ஸ்டாக்குக்கு தகுந்த மாதிரி அளவு என்ன டிமாண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. மூலதனம் பண்ணுறதும் அப்படி தான். மூலதனம் பண்ணுறதுல உங்களுக்கு முடக்கத்துக்கு உண்டான மூலதனமாக தான் இருக்கும். அதனால் இது தேவையான அளவு, இது தேவைதானாங்கிறத சிந்திச்சுட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த அளவில் இந்த சார பரிவர்த்தனை என்பது நமக்கு வேலை செய்யும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நம்ம கேள்விக்கெல்லாம் கரெக்டான பதில் கிடைக்கிற ஜோதிடத்தை உங்களுக்கு நான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்பாயின்மெண்ட் வாங்கி பயனடைங்கள். உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.